இப்போ பீச்சுக்கு வரோம்ல ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோட வந்தா நல்லா இருக்குமா இல்ல தனியா வந்தா நல்லா இருக்குமா? அந்த கம்பெனியை பொறுத்துமா. இதே வந்து ஒய்ஃப் வந்து நல்ல ஒய்ஃபாக அந்த ஹஸ்பண்ட் கிடைச்சான்னு வச்சுங்க, ஓகே. ஜாலியாக பேசிக்கிட்டு அதே போல் குழந்தைங்களும் நல்லா அருமையான குழந்தைங்க வந்துன்னு வச்சுங்களேன், அவங்களோட டெய்லி கூட்டிகிட்டு வரலாமா பீச்சுக்குன்னு ஒரு ஆசை வரும். அதே ஒய்ஃப் வந்து கொஞ்சம் மோசமான ஒய்ஃபாக சில பேருக்கு அமைதி இல்லையா, வந்து நேராக பீச்சில் தான் சண்டையே பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருந்தால் கஷ்டமாக இருக்கும். அப்பா ஐயோ ஏன்டா கூட்டிகிட்டு வந்தோம், நிம்மதியாக ஃப்ரெண்டையாவது கூட்டிகிட்டு வந்திருக்கலாமே அப்படின்றது. நீங்க இப்படி ஃபீல் பண்ணிருக்கீங்களா? எனக்கு கடவுள் என்ன அமைச்சு கொடுத்துருக்காருன்னா, ஃப்ரெண்ட்ஸையும் நல்லாவே கொடுத்துட்டாரு, ஓகே. ஒய்ஃபையும் நல்லாவே கொடுத்ததுனால எனக்கு யாரோட வந்தாலும் சந்தோஷம். அதனால எப்போ வந்தாலும் பீச்சுக்கு வந்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு தான் போவேன். சூப்பர் சூப்பர். பீச்சுக்கு வந்து ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட வந்தா நல்லா இருக்குமா தனியா வந்தா நல்லா இருக்குமா? ஃப்ரெண்ட்ஸோட வந்தால் நல்லா இருக்கும். எதனால? அந்த ஃப்ரெண்ட்ஸோட வர அவங்களோட என்ஜாய் பண்ணுறது தண்ணி கட்டல. ஃபேமிலியோட வந்தால் ஜஸ்ட் அவங்களுமே பேசிக்கிட்டு ஜஸ்ட் ஒரு ஜாலியாகவே பேச முடியாது, ஓகே, ஃப்ரீயாகவும் பேச முடியாது. இதே ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நம்ம என்ன வேணா பேசலாம், என்ன வேணா ஷேர் பண்ணலாம். அதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸோட தான் நல்லா இருக்கும். ஃபேமிலி கூட வந்திருக்கீங்களா? நான் வந்திருக்கேன். எத்தனை டைம் வந்திருப்பீங்க? ஒரு 4 or 5 times. அப்பலாம் என்ஜாய் பண்ணது இல்லையா? என்ஜாய் பண்ணியிருக்கேன், பட் ஃப்ரெண்ட்ஸ் கூட வர அளவுக்கு இல்ல. அது வந்து ஆளை பொறுத்து இருக்குது. ஆளை பொறுத்து எப்படி? ஃப்ரெண்ட்ஸோட வந்தாலும் ஜாலியாக இருக்கலாம், ஃபேமிலியோட வந்தாலும் ஜாலியாக இருக்கலாம், தனியா வந்தாலும் ஜாலியாக இருக்கலாம். என்ன பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலாம், என்ன வேணாலும் சாப்பிடலாம்.